பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் இமை போல பாதுகாத்து மிகுந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து எல்லாவற்றிலும் அவர் நல்லவராகவே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2026 ஆண்டுக்குள் நுழைய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் விஷ் யூ a happy நியூ இயர். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. வசனம் சொல்லுகிறது, மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டில நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தேவன் அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பாருங்களேன், மோசே சீனாய் மலையிலே தேவனோடு கூட அவர் பேசும்படி சென்றார். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிற இடமும் ஒரு மலை போன்ற ஒரு இடம்தான். அவர் தேவனோடு பேச செல்லும் பொழுது தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நாமத்தை அவர் கண்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவரோடு கூட பேச அவர் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதுவரைக்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு செய்வேன். இந்த வருடத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அதிசயங்களை செய்வார். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆச்சரியமானவைகளை தேவன் செய்ய வல்லவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோமே, இந்த நன்மை எங்களுக்கு நடக்கவில்லையே, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருப்பீர்களே. ஆனால் இந்த புதிய ஆண்டில் தேவன் ஒரு அற்புதம் செய்வார். தேவன் அதிசயங்களை செய்வார். மோசேயோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்த அதே தேவன் உங்களுக்காய் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர். இந்த 2026 ஆண்டில் ஜெபத்தோடு நாம் துவங்கி இருக்கிறோம். தேவன் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்ய வல்லவர். இன்னும் விசுவாசத்தோடு சொல்றேன், இந்த மாதத்தில் அதை காண கர்த்தர் உதவி செய்வார். இதுவரைக்கும் எந்த மனுஷனும் கண்டிராத அதிசயங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் யாரும் யோசித்திராத, யாரும் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்ய கர்த்தரால் முடியும். விசுவாசத்தோடு இந்த ஆண்டுக்குள் நுழைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அதிசயங்களாலும் ஆச்சரியங்களாலும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.